டெய்லி 1% சேலஞ்சில் இன்றைக்கி டே 8. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற ஸ்டாக்கு 2 ஸ்டாக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்காக எடுத்திருக்கோம். ஒன்று வந்து சிப்லா அப்படிங்கிற ஸ்டாக்கு ஒரு 50 குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மார்னிங் செஷனில் நான் வந்து ட்ரேட் எடுத்திருந்தேன். நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா அப்படிங்கிற ஸ்டாக்கும் வந்து நான் எடுத்திருந்தேன். இந்த ஸ்டாக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 குவான்டிட்டி போட்டிருந்தேன். இதுலேயும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. ஸோ ஓவராலாக இன்றைக்கி வந்து பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்குது. இந்த வீக் ஸ்டார்டிங்லேருந்தே நான் சில வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸு சிலது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ட்ராபேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி என்ட்ரிஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தை வந்து நான் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து சரியான மெத்தடில் ப்ரைஸ் ஆக்ஷனில் ஸோ ப்ராஃபிட்டை வந்து கரெக்டாக இன்றைக்கி புக் பண்ணியிருக்கிறேன். நார்மலாக வந்து டார்கெட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் டார்கெட்டு ஃபைனலாக வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் தான் போய் அடிக்குது. ஸோ ஓவராலாக இதை ஹோல்டு பண்ணியிருந்தேன். 2 மணி வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணியிருந்தேன், 2:51 வரைக்கும். ஸோ அதுக்கு மேலே என்னால் ஹோல்டு பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப நேரம் கேரி பண்ணாலும் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் நம்மளால் வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்மளால் சொல்ல முடியாது அது டார்கெட் அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிறதுனால. அதனால் ஓவரால் டார்கெட்டுக்கு பதில் ஒரு டீசென்ட் டார்கெட்டை நம்ம வந்து புக் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா அப்படியே ஹோல்டு பண்ண ஸ்டாக் வந்து ஒரு 252 அப்படின்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நான் வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ட்ரியும் வந்து இன்றைக்கி நல்லா பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. நல்ல என்ட்ரி. ஸோ ட்ரேட் எடுக்கும்போது சில கண்டிஷன்ஸை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்தால் தான் நான் ட்ரேட் எடுப்பேன், இப்படியெல்லாம் கண்டிஷன்ஸ் வந்தால் தான் நான் ட்ரேடை கன்ஃபார்ம் பண்ணுவேன், இப்படி இருந்தால் மட்டும்தான் நான் என்ட்ரி கொடுப்பேன், இவ்வளோ குவான்டிட்டி தான் நான் வந்து ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோடு போய் இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணலாம், நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, இத்தனை நாள் நான் ட்ரேட் பண்ணது தான். ஆனால் வந்து அந்த பிளான் வந்து கிடையாது. ஸோ கரெக்டாக நம்ம ஒரு பிளானோடு இறங்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த கேமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நம்ம வந்து இதில் என்ட்ரி கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அப்புறம் வந்து எமோஷ்னல் வைஸ் நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை ஹேண்டில் பண்ணலாம். ரொம்பலாம் வந்து நம்ம வந்து ஃபியர் ஆக வேண்டியதில்லை மார்க்கெட்டில். ஸோ கரெக்டாக ஒரு பிளானோட இறங்கணும்னா பர்ஃபெக்டாக வந்து ட்ரேடை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.